ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமணையே நமஹ. அஞ்சு கொடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பெஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் அழுத்தாய் மனமே மகிழ்ந்து. சுவாமி மணவாள மாமுனிகள் தம் உபதேச ரத்தினமாலையில் ஆண்டாளின் மகத்துவத்தை பற்றி அழகா பாடியிருக்கார். அஞ்சு கொடிக்கொரு சந்ததியாய். அஞ்சு கொடி அப்படின்னு சப்தத்துக்கு நம் புகழ்வாச்சாரியர்கள் 2 விதமான விளக்கங்கள் தந்திருக்கார். முதல்வன் 5 கொடி, அடுத்தது அஞ்சுகின்ற கொடி. 5 கொடி யாரெல்லாம்? ஆண்டாளுக்கு முன்னே அவதரித்த 7 ஆழ்வார்களின் கொடி. முதலாழ்வார்களான பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் 3 சேர்ந்து ஒரு கொடி. நம்மாழ்வார் ஒரு கொடி, திருமசி ஆழ்வார் ஒரு கொடி, குலசேகர ஆழ்வார் ஒரு கொடி, பெரியாழ்வார் ஒரு கொடி. இந்த 5 கொடிக்கும் ஒரு சந்தானமாக இருக்கிறார் ஆண்டாள். அடுத்தது அஞ்சுகின்ற கொடி. அஞ்சுதல் என்றால் பயப்படுதல். ஆழ்வார்கள்லாம் பெருமாளுக்கு ஏதாவது ஆயுதமோ அப்படின்னு பயந்தாலேயே அதனால்தான் நிறைய மங்களாசாசனம்லாம் எழுதினா. அந்த அஞ்சுகின்ற கொடிக்கும் ஒரு தைரியமான சந்தானமாக ஆண்டாள் இருக்கிறாள். ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய். ஆழ்வார்கள் ஆண்களாக பிறந்தவர்கள் இருந்தாலும் நாயிகாபாவத்துக்கு போய் பெருமாளை அனுபவித்தனர். ஃபார் எக்ஸாம்பிள், பரகால நாயகியா பராங்குஷ நாயகியா தன்னையே இமேஜின் பண்ணிந்து பெருமாளை அனுபவித்தனர். ஆனால் ஆண்டாள் இயற்கையாகவே பெண்ணாக பிறந்தவள். அதனாலேயே ஆண்டாளின் அனுபவம் மிக சிறந்த அனுபவம்லையே, விசேஷமான அனுபவம்லையே. சுவாமி வேதாந்த தேசிகரும் தம் கோதாஸ்துதியில் ஆண்டாளின் அனுபவத்தின் சிறப்பை பற்றி அழகா பாடியிருக்கார். ஸ்லோகம் பார்க்கலாமா? भोक्तुं तव प्रियतमं भवति वगोदे भक्तिं निजां प्रणय भावनया घ्नन्तः उच्चावचैर्विरह सङ्गमजैरुदन्तैः शृङ्गारयन्ति हृदयं गुरवस्त्वदीयाः. இங்க சுவாமி தேசிகர் என்ன சொல்றார்? கோதா பிராட்டியே, நீ பெண்ணாக பிறந்ததுனாலேயே எம்பெருமானை அனுபவிக்கிறது உனக்கு இயற்கையான சுபாவமாக ஆயிற்று. உன் திருத்தகப்பனாரான பெரிய ஆழ்வார் அப்புறம் மற்ற ஆழ்வார்கள்லாம் நாயிகாபாவத்துக்கு போய் பெருமாளை அனுபவித்தனர். ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் அப்படின்னாக்க மனசுல ஸ்ருங்கார பாவம் இருக்கிறது. அப்படின்னாக்க என்னது? பெருமாள் மேல அவ்வளவு பிரேமி வச்சுக்கிறது. ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பிரேமை. சுவாமி தேசிகர் சொல்றார், கோதா பிராட்டியே, நீ அனுபவித்த மாதிரி மற்ற ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கலையே, பெருமாள் அனுபவிக்கலையே. உன்னுடைய அனுபவமே மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்றார். இப்போ மாமுனிகள் கொண்டாடிய விதத்தை தொடர்ந்து அனுபவிக்கலாமா? பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை. பிஞ்சாய் அப்படின்னாக்க குழந்தை. ஆண்டாள் குழந்தையா இருக்கும் போது பெருமாள் மேல ரொம்ப பக்தியோட இருந்து நிறைய பாசுரங்கள்லாம் எழுதினாலேயே பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. அதனால் மனமே நெஞ்சே பக்தியோடு உகந்து எப்போதும் ஆண்டாளை துதிப்பாய் அப்படின்னு சுவாமி மணவாள மாமுனிகள்
விசேஷத்தை பத்தி அழகா பாடியிருக்கார். நம் பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் அற்புதமா நம் ஆண்டாளின் விசேஷத்தை பத்தி பாடியிருக்கால. நம்ம எல்லாரும் ஆண்டாள் மேலையும் பக்தியோட இருந்து ஆண்டாள் மாதிரியே பெருமாள் மேலையும் பக்தியோடு இருக்கணும்னு எம்பெருமானாரை பிரார்த்திக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ.